அதிபன் அப்படிங்கிறப்போ நல்ல கேள்வியான படிப்பாளா இருப்பாங்க. படிச்சவங்கனாலே சுயமரியாதை, அதாவது இந்த மரியாதை தோணுன்றது தானா வரும் இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுயமரியாதை கௌரவத்தோட இருக்கக்கூடிய நம்ம ஒரு முடிவெடுக்கணும்னா கூட போய் தனுசு ராசியை பார்த்து கேட்டுதான் முடிவெடுப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய நாலேஜபிளா இருக்கு போயிடும். இவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா கிடையாது. எல்லாத்தையும் எதுவும் சொல்லுவாங்க கடைஞ்செடுத்தவங்க வாங்க இல்லையா, எல்லா விஷயம் கடைஞ்செடுத்த நபரா யாரா இருப்பாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க வந்து தனுசு ராசியில பிறந்தவங்க. கிரியேட்டிவ், நிறைய திறமைசாலிகள் அப்படிவாங்க இல்லையா, உங்களுக்கு இருக்க திறமை உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு குரு வந்து தட்டி கொடுக்கணும், உங்களுக்கு இவ்வளவு திறமை இருக்குப்பா, வெளில எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி. ஸோ கேள்வி ஞானம் அப்படின்றது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையிலும் இவங்க இருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமான ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். எங்க குடும்பத்திலேயே வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லி வந்திருப்பாங்க. நிறைய பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில் கட்டி வழிபாடு பண்ணாங்க எங்க குடும்பத்துல. எங்க குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமா நாங்க ஃபேமிலி அட்டாச்மெண்ட் அப்படி இருந்துக்கோம். எனக்கு அதனால என்னவோ இந்த மாதிரி ஈர்ப்பு நிலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தனுஷ் ராசி அன்பர்கள் மேம், தனுஷ் ராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமா தனுசு ராசி காலச்சக்கரத்துக்கு 9ஆம் பாவம் சொல்லக்கூடியது தனுசு. இவங்களுக்கு குரு தான் அதிபர். பொதுவாக வந்து தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப தனித்துவமா இருக்கக்கூடிய ராசியா இருப்பாங்க. அழகாவும் இருப்பாங்க, இளமையாவும் இருப்பாங்க. எப்பவுமே எப்படி இவங்கெல்லாம் இப்படிலாம் இளமையாவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ குரு அதிபன் அப்படின்றப்போ நல்ல கேள்வியான படிப்பாளா இருப்பாங்க. படிச்சவங்கனாலே சுயமரியாதை, அதாவது இந்த மரியாதை தோணுன்றது தானா வரும் இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுயமரியாதை கௌரவத்தோட இருக்கக்கூடிய நம்மளுக்கு நிறைய பேருக்கு ரோல் மாடலா இருக்கவங்க யார் அப்படின்னா தனுசு ராசியில பிறந்தவங்க இருப்பாங்க. எப்படி வாழ்க்கை வாழணும் அப்படின்ற அளவுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா கூட போய் தனுசு ராசியை பார்த்து கேட்டுதான் முடிவெடுப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய நாலேஜபிளா இருக்கக்கூடிய இவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாத்தையும் எதுவும் சொல்லுவாங்க கடைஞ்செடுத்தவங்க வாங்க இல்லையா, எல்லா விஷயம் கடைஞ்செடுத்த நபரா யாரா இருப்பாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க வந்து தனுசு ராசியில பிறந்தவங்க. ஸோ முழுக்க முழுக்க முக்கியத்துவம் தன்னுடைய சுயமரியாதை கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பா. தனக்கான நிலை, நான் என்னவா இருக்கேன், எனக்கான நிலை என்ன, ஃபர்ஸ்ட் தன்னை பத்தின சிந்தனைகள்ன்றது அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள். நான் என்னவா இருக்கணும், எப்படி இருக்க போறேன் அப்படின்ற. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இவங்களை விட்டு அடுத்து குழந்தை. இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள எங்களுடைய மென்டாலிட்டி ஓடிட்டே இருக்கும். ஸோ நிறைய நாலேஜபிளான பர்சன்ஸ். அதே மாதிரி வந்து பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்பயுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கூச்ச சுபாவம் அப்படின்றது இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த பேசுறதுக்கு கூட தயங்குவாங்க. நிறைய பேர் வந்து கிரியேட்டிவ், நிறைய திறமைசாலிகள் அப்படிவாங்க இல்லையா, உங்களுக்கு இருக்க திறமை உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு குரு வந்து தட்டி கொடுக்கணும், உங்களுக்கு இவ்வளவு திறமை இருக்குப்பா, வெளில எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி. ஸோ கேள்வி ஞானம் அப்படின்றது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையிலும் இவங்க இருப்பாங்க. ஆசிரியப்பணி நல்லா இருக்கும். அதே மாதிரி பெரும் பணம் புழங்கக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பேங்கிங் செக்டரா இருக்கட்டும், படிப்பு சொல்லி தரக்கூடிய ஒரு ஆசிரியரா கூட, அதாவது டியூஷன் சென்டராக வச்சிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய நிலைப்பாடுகள், அதாவது 1க்கு 4 கலை, ஆயக்கலைகள் 64ன்ற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கலைகளையும் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு எல்லாருக்கும் நான் அட்வைஸ் கொடுக்குறேன். பட் எனக்கு முடிவெடுக்கும் போது நான் பயங்கரமா தடுமாறேன்ற குழப்பவாதிகள் உங்களாம். ஒரு எக்ஸ்ட்ரீமான ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். எங்க குடும்பத்திலேயே வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லி வந்திருப்பாங்க. நிறைய பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில் கட்டி வழிபாடு பண்ணாங்க எங்க குடும்பத்துல. ஆல்ரெடி எனக்கு எங்க குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமா நாங்க ஃபேமிலி அட்டாச்மெண்ட் அப்படி இருந்துக்கோம். எனக்கு அதனால என்னவோ இந்த மாதிரி ஈர்ப்பு நிலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் பிறப்புலே ஞானவாதிகளா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்கெல்லாம் அந்த ஞானவானா இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது கண்டிப்பா உண்டு. எக்ஸ்ட்ரீமான நல்லவனு நான் தான், எக்ஸ்ட்ரீமான கெட்டவனு நான் தான். அதாவது அம்பியா இருந்து போய் ஒரு அம்பி மாதிரி அம்பியாவும் இருப்பேன், அண்ணியாவும் மாறுவேன் அப்படிங்கிற நிலையில வாழக்கூடியவங்க தான் அந்த தனுசு ராசிக்காரங்களா இருப்பாங்க. ஓகே மேம். இப்போ தனுஷ் ராசியில பிறந்தவங்க அம்பியாவும் இருக்காங்க, அண்ணியனாவும் இருக்காங்க. கண்டிப்பா வந்து தன்னுடைய காதலையும் அப்படிதான் இருப்பாங்களான்றதையும் கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த தனுஷ் ராசியில ஒரு பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க தனக்கு வரக்கூடிய கணவனா இருக்கட்டும், தன்னுடைய கணவனா இருக்கட்டும், அவங்க கிட்ட என்ன மாதிரியான விஷயத்த எதிர்பார்ப்பாங்க? நிச்சயமா தனுஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூனிக்கான கேரக்டர் என்னன்னா அந்த தனித்துவம். தன் மீதான ஒரு தனித்துவம் ஒரு விஷயம் இருக்குல்ல, தன்னை வந்து லவ் பண்ணுவாங்க இல்லையா, தன்னை செல்ஃப் லவ்னு வாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம் தான் சொல்லணும் தனுஷை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம்ன்றது இவங்களை அவங்க கணவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நான் உன் லைஃப்ல இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, உண்மையிலேயே நான் இல்லைன்னா எழுதிருவியா அப்படில கேள்வி கேட்பேன். இவங்க எல்லாம் அகைன் கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க, உண்மையிலேயே லவ் பண்றதானே அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய நிலை. இவங்களுக்கான அந்த அங்கீகாரம், இவங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவத்தை எந்த இடத்துலயும் அவங்க யாருக்கா விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் ஒய்ஃப் கரெக்டா இருப்பா, என்னோட லவர் கரெக்டா இருப்பா அப்படின்னு அவங்க மேல தேவையில்லாத பழிச்சொல் வந்தா கூட அவதான் எப்பவுமே வந்து ரொம்ப கூர்மையான ஆளு, தெளிவான ஆளு. அவ எங்கேயுமே எந்த இடத்துலயும் மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டான்ற அந்த தன்னம்பிக்கை தைரியத்தை ஒரு ஆண் கொடுத்தா போதும், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை கௌரவம் விட்டு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற நிலையில இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ல வந்து எந்த இடத்துலயும் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை குறை சொல்லவும் கூடாது, அதை டிமோட்டிவ் பண்ணவும் கூடாதுன்றத
எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும். ஓகே. வந்து டிமோட்டிவ் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்டிப்பா. இப்ப இதே தனுஷ் ராசியில ஒரு ஆண் பிறந்திருக்காங்கன்னா அவங்க தனக்கு வரப்போறக்கூடிய மனைவி கிட்டயோ தன் மனைவி கிட்டயோ என்ன விஷயம் எதிர்பார்ப்பாங்க? நிச்சயமா இவங்க ரொம்ப வந்து என்னன்னா, பொதுவாகவே தனுசு ராசினாலே ரொம்ப கிளீன் ஹேபிட்டை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர். தான் இருக்க இடத்த சுத்தமா வச்சுக்கணும், தன்னை சுத்தமா வச்சுக்கணும், தன்னை கூட இருக்கவங்களும் ரொம்ப கிளீனா இருக்கணும்ன்றத எதிர்பார்ப்பாங்க. இதுவே ஒரு பெரிய பிளஸாவும் இருக்கும் மைனஸாவும் இருக்கும் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த வீட்டை வந்து இப்படிதான் வச்சிருக்கணும்ன்றத ஒரு ஆண் எதிர்பார்ப்பாங்க. ஓகே. எனக்கு வரக்கூடிய மனைவி வந்து என்னோட வீட்டையும் சரி, எனக்கு எங்க இந்த மாதிரி கலைஞ்சிருந்தா பிடிக்காது. ஸோ இதெல்லாம் அந்த பொண்ணு பர்ஃபெக்டா வச்சுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி ரொம்ப ஆச்சாரமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகே. அதாவது அவங்க குடும்பத்துல வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கு அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணணுன்றதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய கொஞ்சம் காம்ப்ளிகேட் வரும். நிறைய பேருக்கு அந்த குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி சில காம்ப்ளிகேட்டட் இருக்கும். இதெல்லாம் வந்து குழந்தைன்னா இதுல 2 பேருடைய பங்கு இருக்கு அப்படிங்கிறதும், இது உனக்காக தான் நீ தான் பார்க்கணும், நான் தான் பார்க்கணும், இந்த ஒரு திணிப்பு இருக்கு இல்லையா, இந்த திணிப்பு அவங்க லைஃப் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அது சார்ந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பா ஏதோ ஒன்று குழந்தை சார்ந்த விஷயங்கள் இவங்க ஒரு பஞ்சாயத்து ஃபீல் பண்ணுவாங்க. இதை வந்து சரி பண்ணணுன்றத அவங்க ஒய்ஃப் பார்த்துக்கணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ நிர்வாகத்திறன்றது இவங்க கிட்ட இருக்கணும், பட் வீட்டுல கொடுக்க கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ நான் வந்து பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நான் தனித்துவமா இருப்பேன், பட் அதை வந்து நீ ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன்றத கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ தனுஷ் ராசியில பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பலம் இந்த விஷயமா, பலவீனம் இந்த விஷயம் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் ரொம்ப சூப்பர்னு தான் சொல்லலாம். ஒரு பக்கம் என்னன்னா, உயர்வான ஒரு எண்ணங்கள் அப்படின்றது இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். அது ரொம்ப பிளஸ். ஸோ நான் எங்க இருந்தாலும் நான் ராஜா தான்ப்பா, எனக்கான தலைக்கத்தை நான் உருவாக்க முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை, தைரியம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ரொம்ப பிளசன்டபிளா அவங்கள ரொம்ப அழகா நடை உடை பாவனையா இருக்கட்டும், அழகா மிடுக்கா வச்சுக்கிறதா, கிளீன் ஹேபிட்டிங் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஆன்மீக நாட்டம் இருக்கு, இதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அதெல்லாமே பலம் தான். பலவீனம் என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல வந்து நிறைய தேவையில்லாத சிந்தனைகளை வந்து ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க. முடிஞ்சு போன விஷயங்களை ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது, இது இப்படி நடந்துட்டா என்ன பண்றது, அப்படி நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற அந்த தேவையில்லாத சிந்தனைகளுக்காக ஆட்படுப்பாங்க. சோ அதை மட்டும் அவங்க பார்த்துட்டா போதுமானது. அதே மாதிரி வந்து அன்பு இருக்கும், அன்பை வெளிப்படுத்த தெரியாது. ஸோ ஒரு இடத்துல பேச தெரியணும் இல்லையா, இவங்களுக்கான அன்பை வந்து வெளிப்படுத்த தெரியாம இவங்க நிறைய நேரங்கள்ல இதை சொன்னா என்ன தப்பாயிடுமோ, என் கௌரவம் போயிடுமோ அப்படின்னு நிறைய சொல்ல மறந்த காதல் கதையெல்லாம் எங்கிட்ட நிறைய இருக்கு. ஓகே. சொல்லாத காதல் கதை, சொல்ல மறந்த காதல் கதையெல்லாம் நிறைய வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். இப்ப தனுஷ் ராசி அன்பர்கள் இந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும், எந்த கடவுளை கெட்டியமா பிடிச்சிக்கணும்? நிச்சயமா இவங்களுக்கு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறந்த ஒரு மாற்றத்தை எடுத்து கொடுத்தே தீரும். அதுல எதுவும் மாற்றமே கிடையாது. ஸோ மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தெளிவு பண்ணிக்கணும், அவ்வளவுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மனம் மட்டும் தெளிவு பண்ணணும். தட்சிணாமூர்த்திட்டு போனாங்களா இவங்க மனசு தெளிவாகும். ஓகே, சூப்பர். தனுஷ் ராசி என்பர்கள் மனதை மட்டும் தெளிவா வச்சுக்கிட்டா எல்லாமே, எல்லா திசைகளுமே வந்து பாதைகள் தான் இவங்களுக்கு இல்லையா? சூப்பர். ரொம்ப ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. நன்றி.